ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 2 டம்ளர் ரைஸ் எடுத்து 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டேன். மார்னிங் பசங்களை எழுப்பி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டேன், சாப்பிட்ருக்காங்க. பீட்ரூட்டை வச்சு தான் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பண்ண போகிறேன். பொதுவாகவே பீட்ரூட் எந்த கிட்ஸுமே சாப்பிட மாட்டாங்க. பொரியலாக கொடுப்போம், குருமாவில் போட்டு கொடுக்கலாம், சாப்பாட்டில் கிளறி கொடுக்கலாம். ஆனால் எப்படி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கும் போது டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும். அதுக்கு ஃபஸ்ட்டு பீட்ரூட் எடுத்து தோல் சீவி வாஷ் பண்ணி இந்த மாதிரி துருகி வச்சுக்கிட்டேன். பீட்ரூட்டை வச்சு தான் பிரியாணி பண்ண போகிறோம். என்ன பீட்ரூட் பிரியாணியா அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன், 2 தக்காளி, கொத்தமல்லி கொஞ்சமாக நறுக்கி வச்சுட்டேன், 2 பச்சை மிளகா. ஃபஸ்ட்டு குக்கரை வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டேன். ஆயில் ஹீட் ஆனது 3 பீஸ் பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் ஃப்ளேவருக்காக போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டேன். உப்பு சேர்த்துக்கிட்டா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வணங்கிடும். ஸோ உப்பு சேர்த்து நல்லா வணக்கிட்டேன். கூடவே 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிட்டேன். இதுக்கு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மட்டும் ஆட் பண்ணேன். நல்லா வணக்கிட்டு துருகி வச்சுருந்த பீட்ரூட்டையும் ஆட் பண்ணி இந்த மசாலாவோட 2 மினிட்ஸ் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வணக்கி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ரைஸ் கொடுத்து விடும்போது பசங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. இதில் பீட்ரூட் போட்டதே தெரியாது பசங்களுக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துருங்க. உப்பு பத்தலை, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த ரைஸையும் சேர்த்து நான் போட்டுக்கிட்டேன். குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சைடிஷ்க்கு நான் எக்கை வேக வச்சிட்ருக்கேன். உப்பு போட்டு வேக வச்சுட்டேன், எக் ரோஸ்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு. குக்கரும் ஆல்மோஸ்ட் விசில் சவுண்டு கேட்டுருச்சு. அதுக்கப்புறம் தயிர் பச்சடிக்காக வெங்காயமும் கொத்தமல்லியும் போட்டு தயிர் பச்சடியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். முட்டை நல்லா பாயில் ஆகிடுச்சு. அதை நல்லா தோலை நல்லா உளிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி நான் எக் ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறேன். இதுக்கு சைடிஷாக காலிஃப்ளவர் 65, மஷ்ரூம் 65 எல்லாமே நல்லாயிருக்கும். நான் சிம்பிளாக எக் ரோஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். வெறும் பெப்பரும் சால்ட்டும் மட்டும் போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போட்டு எக் ரோஸ்ட் பண்ணுறேன். கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிட்டேன், நல்ல மணமாக இருக்கும்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் சிம்பிளாக டக்குன்னு பண்ணிடலாம் எக் ரோஸ்டெல்லாம். அவ்வளோதாங்க. விசில் அடங்கினதையும் குக்கரை ஓப்பன் பண்ணேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரைஸு. இதில் பீட்ரூட் ஆட் பண்ணதே தெரியாது. நல்லா பிரியாணி கலரில் செமையாக இருக்குது. ஓப்பன் பண்ணும் போதே நல்லா ஃப்ளேவராக மணமாக நல்லா இருக்குது. இந்த மாதிரி எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். பீட்ரூட்டே தெரியல பாருங்கள். இதில் பீட்ரூட்டே குழந்தைய கண்டே பிடிக்க முடியாது. அவங்க திரும்ப திரும்ப இந்த ரைஸ் கண்டிப்பாக உங்கள்கிட்ட செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையும் ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதையும் எடுத்துகிட்டு லஞ்ச் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 2 பசங்களுக்குமே லஞ்ச் பாக்ஸில் லஞ்ச் போட்டுட்ருக்கேன். டெய்லி ஒவ்வொரு புது புது ரெசிபியை பண்ணி கொடுத்தா அவங்களும் என்ஜாயாக சாப்பிட்டுட்டு வருவாங்க. தயிர் பச்சடி என் பெரிய பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்கு மட்டும் சைடிஷ்க்கு தயிர் பச்சடியும் பேக் பண்ணி டிஃபன் பாக்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸுக்காக சின்ன பையனுக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அவரோட ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் அது. எல்லாத்தையும் லஞ்ச் பேக்கில் அரேஞ்ச் பண்ணிட்டேங்க. டைமும் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு கொண்டு போய் லஞ்ச் பேக்கை கையில் கொடுத்துட்டேன். பசங்க பாய் சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி என் சேனலில் வர வீடியோ பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எம்மியான ஒரு ரெசிபி. உங்கள் வீட்டு கிட்ஸுக்கும் இதை ட்ரை பண்ணி கொடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.